Good morning students. Now we are going to see unit 7 supplementary daily mock. The previous video la நம்ம எதுவரைக்கும் பார்த்தோம் அப்படினா என்னுடைய funeralக்கு நீங்க தான் பே பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க அப்படினு வரைக்கும் பார்த்தோம். I must say that I never looked forward to any expenditure with more pressure that to what it would cost me to put him away in the earth. I rose to go, he said. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு தானே எல்லா மணியுமே வரப்போகுது. அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா ஓகே அதுக்காக என்ன எக்ஸ்பென்சர் வந்தாலுமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எல்லாத்தையுமே நான் அது நிறைய வரும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாத்தையுமே செலவழிச்சிக்கணும் இல்லையா. அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல அப்படின்னு நினச்சிட்டு அவர் அங்கேருந்து எழுந்துக்கிறார். ஆஸ் ரோட் டு கோ போகிறதுக்காக எழுந்துக்கிறார். ஹீ செட் The rupees are valuable. They are in my safe at the trust company. Before you unlock the box, be very careful to read a letter which lies on the top of it and be sure not to shake the box. I thought these are do not come back. It would not hasten things. ஸோ என்ன சொன்னாலும் ரூபீஸ்லாம் ரொம்ப வேல்யூபிள் அட் த சேம் டைம் ட்ரஸ்ட் கம்பெனி, அதாவது என்னுடைய ட்ரஸ்ட் கம்பெனியில் நான் வச்சுருக்கேன், அதாவது பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்றத சொல்கிறாரு. பிஃபோர் யூ அன்லாக், நீ திறக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மேலே இருக்க டாப் ஆஃப் த பிளேஸில் இருக்க லெட்டரை நீ படிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். லைஸ் அப்படின்னா அங்கே வச்சுருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஷேக் பண்ணாமல் படிக்கணும். ஐ தாட் திஸ் ஆட், இது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். டு நாட் கம் பேக், நீ பின்னாடி வந்துடாது, அது ரொம்ப ஹரிபரியான வேலை கிடையாது, இப்போவே பண்ணணும் அப்படின்ற ஒர்க்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். He died the day next week and was handsomely buried. The day after his will was found. Learning me his heir, I opened the safe and found in it nothing but an iron box, eventually of his own making, for he was a skilled workman and very ingenious. The box was heavy and strong, about 10 inches long, 8 inches wide and 10 inches high. ஸோ அந்த நெக்ஸ்ட் வீக் பார்த்தோன்னா அவர் இறந்துட்டார். ரொம்ப நல்லாவே அடக்கம் பண்ணப்பட்டார். இவர்கிட்ட சொல்லிட்டு தானே போனார், இவருடைய வாரிசு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனதால் இவர் ரொம்ப அழகாகவே அவரை அடக்கம் பண்ணார் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் ஓப்பன் பண்ணுறார். ரொம்ப சேஃபாக பார்த்தா வெறும் அயன் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அயன் பாக்ஸ் அப்படின்னா அயனால் செய்யப்பட்ட பாக்ஸ், அயன் பாக்ஸ் கிடையாது, சரிங்களா. ஸோ இவென்ச்சுவலி ஆஃப் திஸ் ஓன் மேக்கிங், அவர் உண்மையாகவே அவரே மேக் பண்ணியிருப்பார் அப்படின்னா அவராகவே செஞ்சிருப்பார், இதை வேற யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஓனாக அவரே மேக் பண்ணார். ஃபார் ஹி வாஸ் ஸ்கில்ஃபுல் ஒர்க்மேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஹீ இஸ் அ ஸ்கில்ஃபுல் ஒர்க்மேன். அவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப டேலண்டட் பர்சன். ஹீ இஸ் அ டேலண்டட் பர்சன். ஸோ தட் ஹீ பிலீவ் ஹிம். ஸோ அவரை அவர் நம்புறார். The box was heavy and strong. அந்த பாக்ஸ் ரொம்ப ஹார்ட் ஹெவியாகவும் அண்ட் தென் அட் த சேம் டைம் இட் இஸ் அ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. சி 10 inches லாங், 8 inches வைடில் இருக்குது, 10 inches ஹைட்லேயும் இருக்குது. And it lay a letter to me. It ran thus. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பேக்கில் கொடுத்துருக்காங்க, இதான் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டியர் டாம், அப்போ நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கவ யார் அப்படின்றத now only we understood. டாம் அப்படின்றது இப்போதான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. டியர் டாம், this box contains a large number of very fine pigeon blade rubies and a fair lot of diamonds. One is a blue, a beautiful. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா this box contains, இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா large number of very fine pigeon blades, நிறைய ரூபீஸ், ரொம்ப வேல்யூபிள் திங்ஸ்லாம் இருக்குது. far lot of diamonds, ரொம்ப அழகான டைமண்ட்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது, தட் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். There are hundreds of pearls, one of the famous green pearl and the necklace of blue pearls, for which any woman would sell her soul or her affection. ஸோ அதில் இருக்க ரூபீஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பியர்ஸ்லாம் அதில் இருக்க ஃபேமஸ் க்ரீன் பியல் இருக்கு இல்லையா, அதுக்காக அந்த ப்ளூ பியலுக்காக விமென்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம பெண்கள் எதை வேணால் கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, எதை வேணால் அவங்களுடைய ஆன்மாவை கூட விற்றுட்டு அவ்வளோ பாசமாக அவங்க வச்சுருந்த எல்லாத்தையுமே விற்றுட்டு அதை வாங்கிப்பாங்க. அவ்வளோ ப்ரீஷியஸான ஒன்று. ஏன் அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ்லாம் அந்த ப்ரிஃபர் பண்ணுவாங்க இல்லையா, கோல்டு அண்ட் தென் இந்த பியர்ஸ், இந்த மாதிரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் கேர்ள்ஸ் வேர் பண்ணுறதால அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறார். ஐ தாட் ஆஃப் சூசன், இவருக்கு ஹீ இஸ் அன்மேரிட் பர்சன். ஆக்சுவலி ஹீ இஸ் அன்மேரிட் பர்சன். இவர் ஐ தாட் ஆஃப் சூசன் அப்படின்றது நான் மேரேஜ் பண்ணிக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு லைன் சொல்கிறார். ஐ தாட் ஆஃப் சூசன், அவ கூட அப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு. I wish you continue to have expectation and continuously to remember your dear uncle.
ஐ விஷ் யூ டு கண்டினியூனா திரும்பவும் வந்து கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பாக கண்டினியூவாக இருக்கணும்னு அவங்க அங்கிள் சொன்னது அவருக்கு ஞாபகம் வருது. I would have left these stones to some charity, but I hate the poor as much as I hate your mother's son. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு சேரிட்டிக்கு கொடுத்துடலாம். இன்கேஸ் அந்த மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா எனக்கு புவர் பீப்புள்ஸை பிடிக்காது. ஸோ தட் ஐ எம் நாட் கிவ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். ஐ ஹேட் யுவர் மதர் சன். எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய மதர் சன் வந்து பிடிக்காது, மதர்ஸுடைய சன் பிடிக்காது, அதை விட ரேதர் தென் மோர், அதை விட எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி சேரிட்டிஸில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறார். The box contains an interesting mechanism which will act with certainty as you unlock it and exploded 10 ounces of my improved supertensive diametric. No, to be accurate, they are only 9.5 ounce. ஸோ என்ன சொல்கிறேன்னா பாக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் மிஷின்ஸில் அவர் சொல்லியிருக்காரு. அதை அன்லாக் பண்ண அப்படின்னா 10 ounceல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பை இம்ப்ரூவ்ட் அப்படின்னா திரும்பவும் சொல்கிறார் ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லணும் அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்லி 9.5 ounce தான் இருக்குது. 10 கூட இல்லை 9.5 ounceக்கு அங்கே இருக்குன்னு ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லியிருக்கார். டவுட் மீ அண்ட் ஓப்பன் இட் அண்ட் யூ வில் பி ப்ளோ டு ஆட்டம்ஸ். பிலீவ் மீ அண்ட் யூ வில் கண்டினியூ டு நோரிஸ் எக்ஸ்பெக்டேஷன் which will never be fulfilled. ஸோ டவுட் மீ, என்னை வந்து சந்தேகப்படு, ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட்டம்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பிலீவ் மீ, என்னை வந்து நம்பு. அண்ட் யூ வில் கண்டினியூ டு நரிஷ் எக்ஸ்பெக்டேஷன். உனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நிறைய வரும், அது வந்து வில் நெவர் ஃபுல்ஃபில், அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். As a considerate man, I console extremely care in handling the box. Do not forget your affectionate. அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக அவர் என்ன ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அவர் அங்கிள். அது மாதிரி டோன்ட் forget your affectionate, என்னையும் நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கீழே அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ணியிருக்காரு. I stood up with the key in my hand. What is true? What it is a lie? Was it true? Was it lie? I had spent all my saving on the funeral and was poorer than ever. ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக அந்த கீயை எடுக்கிறாரு. வாஸ் இட் ட்ரூ, இது உண்மையாக இருக்குமா? வாஸ் இட் லைஃப், இது வந்து பொய்யா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு. ஐ ஹேட் ஸ்பெண்ட் ஆல் மை சேவிங்ஸ், எல்லா சேவிங்ஸுமே வந்து அவருடைய ஃபியூனலுக்காக அவர் காலி பண்ணிட்டார். அண்ட் வாஸ் புவரர் தென் எவர், அது இருந்ததை விட இன்னும் மோசமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி ரொம்பவே அவர் புவர் ஆயிட்டாரு. Remembering the old man oddly, these Malzi, his cleverness in mechanic arts and passion explosive, which had helped to make him rich, I began to feel how very likely it was that he had told the truth in the cruel letter. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிமெம்பர் பண்ணுறாரு இந்த ஓல்டு மேனுடைய ஆடிட்டி அண்ட் தென் மேல்சி மீன்ஸ் பேட் திங்கிங் அண்ட் தென் அவருடைய கிளவர்னஸ், இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஆர்ட்ஸ் இது எல்லாமே அவர் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறார். த எக்ஸ்ப்ளோசிவ் விச் ஹேட் ஹெல்ப் டு மேக் ஹிம் ரிச், அவர் வந்து ரிச் ஆகிறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறாரு. அட் த சேம் டைம் ஐ பிகன் டு ஃபீல், நான் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். வெரி லைக்லி இட் வாஸ் தட் ஹீ ஹேட் டோல்ட் த ட்ரூத் இஸ் க்ரூயல் லெட்டர், அவருடைய லெட்டரில் க்ரூயலான அந்த லெட்டரில் உண்மையை சொல்லியிருந்தாருன்னு சொல்கிறார். I carried the iron box away to my lodgings, set it down with care in the closest, laid the key on it and locked the closest. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அயன் பாக்ஸை வந்து அவருடைய லாகிங் இருக்கு இல்லையா அங்கே வந்து வைக்கிறாரு, அவருடைய பிளேஸில் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த க்ளோசெட் மீன்ஸ் ஷெல்ஃபு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ், ஸோ அந்த ஷெல்ஃபில் அவர் அந்த கீயை வச்சுட்டு வைக்கிறார். Then I sat down as yet hopeful and began to urge my ingenuity upon ways of opening the box without being killed. There must be a way. ஸோ என்ன பண்ணுறாருன்னா உட்காந்து யோசிக்கிறார், ரொம்ப நம்பிக்கையாக யோசிக்கிறார். என்னென்னா அண்ட் பிகன் டு எக்ஸர்ட் மை இன்கியூரிட்டி, அவருடைய கிளவர்னஸை வச்சு யோசிக்கிறார் எப்படி ஹவு டு ஓப்பன் தட் பாக்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் திங்க் பண்ணிகிட்டே இருக்கார். வித்தவுட் மேக்கிங் கில்டு, அதை வந்து கொல்லாமல் எப்படி பண்ணணும், தேர் மஸ்ட் பி அவே, அது வெளில வராமல் பொக்கிஷமாக அழகாக வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுறார். After a week of vain thinking, I bethought me one day that it would be easy to export the box by unlocking it a safe distance, and I arranged a plan with the wires which seemed as if it would answer. But when I reflected on what would happen when the dynamic scattered the rubies, I knew that I should be none
the richer. For hours at a time I sat looking at the box and handling the key. So அதுக்கப்புறம் ஒரு after a week அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு அவர் என்ன பண்றாருன்னா வெயின் திங்கிங், ரொம்ப யோசிச்சுட்டே இல்லாம சரி நம்ம ஒன்று பண்ணலாம், ரொம்ப யோசிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொல்றாருன்னா அன்லாக்கிங் அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தூரத்தில் டிஸ்டன்ஸ், சேஃப் டிஸ்டன்ஸ், அது வெடிச்சிடும் இல்லையா, வெடியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஐ அரேஞ்ச் எ பிளான், ஒரு ஒயரை வச்சு அதை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுறார். பட் வென் ஐ ரிஃப்ளெக்டட், அதை வந்து அதை திங்க் பண்ணிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டைனமிக் வந்து ரூபீஸ்க்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, டைனமிக் ஸ்கேட்டர் ஆயிடுச்சு, அது வந்து உடஞ்சிச்சுன்னா ரூபீஸ்க்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, நம்ம வந்து ரிச் ஆக முடியாத போயிடுமோ அப்படின்ற ஒரு திங்க் இருக்குது. For hours at a time அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே திங்க் பண்ணிட்டே இருக்காரு. sat looking at that box, அந்த பாக்ஸை பார்த்துட்டே அமைதியா அந்த கீயை வச்சுட்டு அமைதியா உட்காந்துருக்காரு. At last I hung the key on my watch guard, but then it occurred to me that it might be lost or stolen. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா அவருடைய வாட்ச் கார்டு இருக்கு இல்லையா, அதில் வந்து வச்சுட்டு மாட்டிட்டார். வாட்ச் கார்டு மீன்ஸ் ஏதாச்சும் இப்போ திங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, திங்ஸ் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க் அந்த மாதிரிலாம் திங்ஸ் வச்சுருப்போம் இல்லையா, அது மேலே வச்சுட்டு அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அட் லாஸ்ட் அவரே திங்க் பண்ணுறாரு, மைட் லாஸ்ட் ஆர் ஸ்டோலன், ஒரு வேளை அது வந்து லாஸ்ட் ஆகிடலாம், தொடஞ்சி போயிடலாம், அப்படி இல்லைன்னா திருடிடுவாங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணுறாரு. Reading this, I hit it fearful that someone might use it to open the box. டீலிங்னா ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக யோசிக்கிறாரு, ஒரு வேளை நம்ம தவிர வேற யாருன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு. This state of doubt and fear lasted for weeks until I became nervous and became to dread that some accident might happen to that box. ஸோ அவர் என்ன பண்ணாரு, ரொம்ப டவுட்ஃபுல்லாக அட் த சேம் டைம் ஃபியர்ஃபுல்லாக அந்த வீக் ஃபுல்லாகவே அவர் வேஸ்ட் ஆக்கிட்டாரு. அன்டில் ஐ பிகம் நர்வஸ், ரொம்ப நர்வஸாக என்ன நடக்குமோ எடுத்துகிட்டு போயிடுவாங்களோன்ற அந்த தாட்லேயே அவர் என்ன பண்ணுறாருன்னா அட் த சேம் டைம் அவர் ஃபியராகவும் இருக்குது. ஆக்சிடென்ட் மைட் ஹேப்பன் டு த பாக்ஸ், யாராச்சும் ஏதாவது எடுத்துருவாங்களான்ற அந்த பாக்ஸுக்கு ஏதாச்சும் ஆயிடுமா அப்படின்ற திங்கும் அவருக்கு இருக்கு. The bugler might come and boldly carry it away and force it open and find it was a wicked fraud of my uncle's. ஒருவேளை திருடுங்க வந்து அதை எடுத்துட்டாங்கன்னா, பக்லர் மீன்ஸ் தீஃப். ஸோ தீஃப் யாராச்சும் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து அந்த ஓப்பன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா விக்கெட் ஃப்ராட், அவங்களுடைய அங்கிள் வந்து ஃப்ராட் அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு திங்க் பண்ணுறார். ஈவன் த ரம்பல்ஸ் அண்ட் வைப்ரேஷன் காஸ்ட் பை த ஹெவி வேன்ஸ் in the street become at last a terror. ஒருவேளை அந்த பிளேஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஒரு வேனுடைய சத்தமோ ஒரு பஸ்ஸுடைய சத்தமோ அந்த மாதிரி கேட்டாலுமே அவருக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஐயோ யாரோ வந்து எடுத்துன்னு போயிட போகிறாங்க அந்த பாக்ஸை அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா, அந்த தாட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். Worst of all, my salary was reduced and I saw that marriage was out of the question. ரெகுலராக ஜாப் போகிற ஒரு பர்சன் இதை திங்க் பண்ணி அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய ஜாப்க்கும் அவர் சரியாக போகிறதில்ல. ஸோ சேலரி ரெடியூஸ் ஆகுது. ஸோ அவர் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்கு மேரேஜ் வந்து ஒரு கொஷினிங்காக அமையுது அப்படின்னு சொல்கிறார். மேரேஜ் நடக்குமா நடக்காது, ஏன்னா காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டார் இல்லையா, தட் இஸ். In my despair, I concluded Professor Kling about my dilemma and asked to some safe way to getting at the rubies. He said that if my uncle had not lied, there was none that would not rain the stones, especially the pearls, but that it was a silly tale and altogether incredible. I offered him the biggest ruby if he wished to test his opinion. I did not desire to do so. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா இன்மை டிஸ்பேர் அப்படின்னா அவர் அப்படியே திங்க் பண்ணுறார். ப்ரொஃபஸர் கிளிங் கிட்ட நம்ம போயிட்டு நம்மளுடைய இந்த சந்தேகத்தை பண்ணலாமா வேணாமான்றதா வந்து டைலமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டெலிமாவை நம்ம வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த ரூபீஸுடைய சேஃப் எப்படி வந்து அந்த ரூபீஸை சேஃபாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. He said that அவர் அவங்க அங்கிள் கிட்ட சொல்கிறார், அந்த டாக்டர் கார்லேயே அவர் சொல்கிறாரு, ஒரு வேளை உங்கள் அங்கிள் வந்து அதை உண்மையாக சொல்லியிருந்தாருன்னா, பொய் சொல்லாமல் உண்மையாக சொல்லியிருந்தாருன்னா உள்ளே இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து பியர்ஸ், எஸ்பெஷலி பியர்ஸ் எல்லாமே வந்து செஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சில்லி, இது வந்து ஒரு சில்லி டெய்ல் மாதிரி இருக்கு, நம்புற மாதிரி இல்லையே, ஒரு சில்லி டெய்ல் மாதிரி ஒரு கதை மாதிரி கட்டுக்கதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாரு. அதோ இன்கிரெடிபிள்னா இம்பாசிபிள் விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்றாரு. ஐ ஆஃபர்ட் ஹிம் த பிக்கஸ்ட் ரூபி, நான் வந்து ஒரு வேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா நான் அதில் இருக்க நீங்கள் சொல்கிறது வந்து இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா, அது கரெக்டாக ஓப்பன் பண்ணிட்டுனா அதில் இருக்கிறதுலே ரொம்ப பிக்கெஸ்ட் ரூபியை நான் உங்களுக்கு தரேன். ஹி விஷ் டு டெஸ்ட் இஸ் ஒப்பீனியன், அந்த ஒப்பீனியனை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார்.
He did not desire to do so. ஆனா அவரு அதை பண்ண விரும்பல. யாரு? நம்ம கிளிஞ்ச்னு ஒரு டாக்டர் சொன்னாங்க இல்லையா, சாரி ப்ரொஃபஸர், அந்த ப்ரொஃபஸர். Dr. Schwartz, my uncle's doctor, believed the old man's letter and added the caution which was entirely useless, for by this time I was afraid to be in the room with the terrible box. So அவர் என்ன பண்றாருன்னா, டாக்டர் ஸ்னாஃப் அவர் சொன்னார், ப்ரொஃபஸர் சொன்னதை ப்ரொஃபஸர் இவர் சொன்னதை வந்து இக்னோர் பண்ணிட்டாரு. ஸோ தட் இவர் இன்னொரு டாக்டர் கிட்ட போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மை அங்கிள்ஸ் டாக்டர், அவங்களுடைய டாக்டர் ஓல்டு மேன் லெட்டர் வந்து ஓகே நம்புற மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆடட் எ காஷன், அது கூடவே ஒரு காஷன் ஆட் பண்றாரு. என்னன்னு பாருங்க, which was entirely useless, அது வந்து ஒரு யூஸ்லெஸ் ஆன ஒரு விஷயம் அப்படின்றத அவர் திங்க் பண்றாரு. for by this time I was afraid, அப்பதான் அவருக்கு ரொம்ப பயம் வந்துச்சு. என்ன பண்ணோம், ரூம்ல வச்சு அந்த டெரிபிளான பாக்ஸை வச்சுட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பயந்தார். At last the doctor kindly warned me that I was in danger of losing my mind with too much thought about my rubies. In fact, I did nothing else but contrive wild plans to get at them safely. I spent all my spare hours at one of the great libraries read about dynamite. ஸோ அட்லாஸ்ட் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, வார்ன் பண்றாரு, நீ ரொம்ப டேஞ்சரஸான திங்கு, அதை யோசி நீ என்ன பண்றேன்னா ரூபிஸே யோசி, உன்னுடைய ஒர்க் உன்னுடைய மைண்ட் அப்படியே டிப்ரெஸ் ஆகுது, டூ மச்சா திங்க் பண்ணுது. ஸோ தட் இன்ஃபேக்ட் நீ அதை வந்து அதை யூஸ் அந்த ஸ்கில் அதை விட்டனா தான் அந்த பிளான், வைல்டு பிளான் இருக்கு இல்லையா, பயங்கரமான அந்த பிளானை விட்டனா உனக்கு சேஃப் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, லைப்ரரிஸ்ல எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த டைனமைட்டை பற்றி அதை எப்படி ஓப்பன் பண்ணோம் அதை பத்தின விஷயத்த கண்டினியூவா ரீட் பண்ணிட்டே இருக்காரு. Indeed, I talked of it until the library attendants, below me a learned or dynamic find, declared to humor me and spoke to police. I suspect that for a while I was shadowed as a suspicious and possible criminal character. I gave up the libraries and became more fearful, set my precious box on the down pillow for fear of it being shaken. For at this time even the observed possibility of this being distributed by an earthquake troubled me. I tried to calculate the amount of shake needed to explore my box. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த லைப்ரரியில் போயிட்டு கண்டினியூவாக ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போது பிலீவ்மியை அவர் எல்லாரும் வந்து அந்த டைனமிக் அதை பற்றியே படிச்சுட்டு இருக்கிறதால அங்கே இருக்க எல்லாருமே வந்து போலீஸ்மேன் எல்லாருமே வந்து அவரை சஸ்பெக்ட் பண்ணாங்க. என்ன சஸ்பெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, இஸ் அ கிரிமினல், அவர் வந்து ஒரு கிரிமினலாக இருப்பார், கிரிமினல் கேரக்டராக இருக்காருன்னு திங்க் பண்ணாங்க. ஸோ தட் அதுக்கப்புறமா அவர் அங்கே லைப்ரரிக்கு போவே அவருக்கு பயமாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ப்ரீசியஸான பாக்ஸ் எங்கே வச்சாருன்னு பார்த்தா அவருடைய பில்லோல வச்சாரு. ஃபார் ஃபியர் ஆஃப் திஸ் பீயிங் ஷேக்கன், அவருடைய பயத்தால அவர் அந்த மாதிரி பண்ணாரு. அப்பயும் அவருக்கு ஒரு பயம் இருந்தது, என்னன்னா எர்த்குவாக்கால ஏதாச்சும் ஆகுமா, ட்ரபிள் பண்ணுமா அவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ட்ரை டு கால்குலேட், திரும்ப அவர் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அமௌண்ட் ஆஃப் ஷேக் நீடட் டு எக்ஸ்ப்ளோர்ட் மை பாக்ஸ், எப்படி வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்றது அந்த பாக்ஸ் அப்படின்ற ஒரு திங்க் வந்து அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரிமைனிங் வீடியோ வில் பி அப்லோடட் soon. Thank you.